மாரி செல்வராஜ் நெக்ஸ்ட் டைரக்ஷன் பண்ண இருக்கிற மூவியோட அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. படத்தோட பேர் மஞ்சனத்தி. இந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் பண்ண போறாரு. அதையும் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் நடிக்க போகிறதாவே இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. கூடிய சீக்கிரமாக இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி படம் ரிலீஸ் ஆக போகுது. பிளாஸ்ட் படத்துலேருந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 25 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல கலெக்ஷன் தான். படம் ஃபைனலாக இந்த மாதிரி கலெக்ஷனை கொடுக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிக்மா படத்தில் இந்த அஃபிஷியல் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் சிக்மா ஸ்டைல் அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 4 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ப்ரோமோவும் வந்திருக்கு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அனந்தன் காடு அப்படின்ற ஒரு தமிழ் மூவியில் இந்த அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 25 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படத்தில் ஆரியா லீடா நடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் பெட்டி. இந்த படத்தை ஐமேக்ஸ்லேயும் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஐமேக்ஸ் போஸ்டர் வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 4 தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் அதிகாரம். இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11:03 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். கட்டா குஸ்தி 2 படத்தில் இந்த அஃபிஷியல் டீசர் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி லீடா நடிக்கிறாங்க. படம் வர ஜூலை 3 ரிலீஸ் ஆக போகுது. அபிஷன் ஜீவன் லீடா நடிக்கிற 2வது மூவியோட அஃபிஷியல் பூஜையை போட்டு ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு பூஜையை போட்ட ஃபோட்டோஸும் வந்திருக்கு. இந்த படத்தில் சிவராஜ்குமாரும் முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. டெக்ஸ்லா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட பூஜையை போட்டு ஷூட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான பூஜையை போட்ட ஃபோட்டோஸும் வந்திருக்கு. இந்த படத்தில் ஜெய் லீடா நடிச்சிருக்காரு. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. மோலிவுட் டைம்ஸ் அப்படின்ற ஒரு மலையாளம் மூவியோட அஃபிஷியல் ஆஸ்திரேலியா சென்சார் அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்துக்கு ஆஸ்திரேலியாவில் எம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 5 ரிலீஸ் ஆக போகுது. கருப்பு படம் பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டரிகளில் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி ரெண்டுத்துலேயுமே செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் ஆச்சு. இப்போ இந்த படம் தேட்டரிகளில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. 3ஆம் கண் படத்தோட ஆடியோ ரைட்ஸை சரிகமா வாங்கியிருக்கிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீசர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 12 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு மூவியான ரோமியோ ஜூலியட் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூலை 31 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு லவ் மூவி. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் டோன்ட் ஸ்லீப். இது ஒரு த்ரில்லர் மூவியை எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இருமுடி படத்தோட அஃபிஷியல் கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 3 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான தமிழ் டப்பிங் போஸ்டர் வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஹாலிவுட் மூவியான த எண்ட் ஆஃப் வோக் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் மூவியை பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட்டில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹபீபி படத்தில் இருந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ வந்திருக்கு. சாங் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாளவிகா மனோஜ் லீடர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு எமோஷனல் மூவி. படம் வர ஜூன் 12 ரிலீஸ் ஆக போகுது. ஹிந்தி மூவியான த லார்ட் கர்சன் அப்படின்ற மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் ஆகிருக்கு. தமிழில் ப்ரீமியர் ஆகலை. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் மூவி தான் ஆலன். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ப்ரீமியர் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் இப்போ அஃபிஷியலாகவே ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ட்ரீடம் அப்படின்ற ஒரு மலையாள மூவிலேருந்து அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 12 தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் மூவி தான் சட்டென்று மாறுது வானிலை. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஏபி என்டர்டைன்மெண்ட் சிம்பிளி சவுத்தில் கூடிய சீக்கிரம் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.